ಹಲೋ ವಿಗಾಹೇ ತೀರ್ಥಬಹುಳಾಂ ಶೀತಲಾಂ ಗುರುಸಂತತಿಂ ಶ್ರೀನಿವಾಸ ದಯಾಂಭೋಧಿ ಪರೀವಾಹ ಪರಂಪರಾಂ ತಸ್ಮೈ ರಾಮಾನುಜಾರ್ಯಾಯ ನಮಃ ಪರಮಯೋಗಿನೇ ಯಸ್ಮೃತಿ ಸ್ಮೃತಿಸೂತ್ರಾಣಾಂ ಅಂತರ್ಜ್ವರಮಶೇಷಮತ್ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இன்றைய தினம் இந்த மகோத்சவம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் ஆத்தியட்சத்திலே விசேஷமாக அநேக பாகவதர்கள் கோஷ்டியாக எழுந்திருக்கக்கூடிய இந்த சதஸ்தில் அடையன் 5 நிமிஷத்துக்குள்ள ஆச்சாரிய சார்வபௌமனான 100வது வருஷம் கொண்டாடப்படுகிற ஆண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனுடைய வைபவத்தை பற்றி 2-3 நிமிஷம் விஞ்ஞாபனம் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சுவாமியை அறியாதார் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனா நம்முடைய சித்தாந்தத்தில் ஆச்சாரியாளுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கான். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாம் தேசிகன் பல இடங்கள்ல ஆச்சாரிய பிரபாவத்தை சாதிக்கிறார். லோகத்துல அநேக மதங்கள் இருந்தா கூட ஈஸ்வரன் இல்ல, ஸ்திரமான ஆத்மா இல்லைன்னு சொல்லக்கூடிய அநேக நாஸ்திக மதங்கள் இருக்கு, ஆஸ்திக மதங்களும் இருக்கு. இருந்தாலும் கூட ஆச்சாரியனை இல்லைன்னு சொல்லக்கூடிய மதமே கிடையாது. நாஸ்திகர்கள்லாம் கூட அந்த மதத்தை உபதேசிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆஸ்திக மதத்தில் ஆச்சாரியனுடைய பிரபாவம் எவ்வளவு என்று சொல்ல வேண்டியதே இல்லை. தத்விஜானார்த்தம் ச குருமேவாதிகச்சேது சமித்பாணிகி ஸ்ரோத்திரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால்தான் நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேணும்னு சொல்லிருக்கு. அதில் முக்கியமாக ஆத்ம ஜானம்ன்றது ரொம்ப விசேஷம். மனுஸ்மிருதியில நாராயணனுடைய பிரபாவத்தை சொல்லிண்டு ஜெகத் சிருஷ்டி ஆரம்பித்து வர்ணாசிரம தர்மங்கள்லாம் உபதேசம் பண்ணி கடைசியில 12வது அத்தியாயத்தில் என்ன சொல்றார், இத்தனை வர்ணாசிரம தர்மங்களும் ஆத்ம ஜானத்தில் போய் பரிவசிக்கணும் முடியணும். ஆகினால் அந்த ஆத்ம ஜானத்தினால்தான் மோட்சம் வரும்னு சொல்லி முடிகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஜானத்தை உபதேச முகமாக அருளி செய்பவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியாளுடைய பரம்பரை ஸ்ரீனிவாசனுடைய தயா சமுத்திரத்தினுடைய பிரவாகம்தான் இப்போ பரம்பரையாக வந்துருக்கு. அந்த பரம்பரையில ஆண்டவன் சம்பிரதாயத்தில் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் மகான். அவர் அவருடைய மகிமையை தெரிஞ்சவா பல பேர் தான். பூர்வாசிரமத்தில் சத்சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட வேதவிதாச்சாரியோபநீதான பாஷ்யாசார ரீதியில சிறந்த ஞானம் அலங்கார சாஸ்திரத்துல, மீமாம்சையில, வேதாந்தத்துல, வியாகரணத்துல எல்லாத்திலையும் சிறந்தமான ஞானம் இருந்து கூட பால்யேன திஷ்டாசேதன்னு சொன்ன பிரகாரமாக பால்யம்னு தன்னுடைய மகாத்மத்தை ஆவிஷ்கரணம் பண்ணாமல் இருந்த மகானுபாவர் அவர். அவர் ஆதினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்திபி ஸ்வயமாச்சரித்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தேன்னு சொல்லி ஆச்சாரியசீலராக பூர்வாசிரமத்தில் எழுந்தருளியிருந்தார். பெரிய சம்சாரியாயிருந்தா கூட ஆச்சாரசீலராயிருந்து ஆத்மகுண சம்பந்தராயிருந்து எழுந்தருளியிருந்தார்ன்றது பிரசித்தமான விஷயம். ஒரே ஒரு விஷயம், அவர் 30 வருஷத்துக்கு முன்ன ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தை சமஸ்கிருத காரிகா ரூபமாக அருளி செய்திருக்கார். அந்த ரகசிய திரைசாரம்ன்றது மணிப்புரவால் நடையில் அமைஞ்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய விஷயம் சர்வ பேருக்கும் தெரியணும், இல்லையோ வடக்கே இருக்கிறவாளுக்கும் தெரியணும். அதற்காக ரகசிய திரைசார காரிகாவளின்னு பண்றார். அந்த காரிகாவளியை முத்திரணம் பண்றதுக்காக தேவஸ்தானத்துல அப்போ ஒரு புத்தகத்தை 5000 ரூபாய் கொடுத்திருந்தான். அதை வாங்கிக்கணும்ன்றதுக்காக அடியான் கிட்ட தேவஸ்தானத்துக்கு போய் 5000 ரூபாய் வாங்கிட்டு அந்த புஸ்தகத்தை வெளியிட்டார். அவர் ரொம்ப சிரமப்பட்டார் பாலியத்துல. இப்ப சமஸ்கிருத வாசிவாளுக்கு நிறைய பணம் வருது. ஆனா அவர் காலத்துல அந்த 80 வருஷத்துக்கு முன்ன சமஸ்கிருதம் வாசிவாளுக்கு அடியோட வாழ்க்கை நடத்துறது ரொம்ப சிரமமான திசை.
அந்த தசையில இருக்கிற போது பெரிய சம்சாரியாயிருந்து அவர் எத்தனை கிரந்தங்களை அருளி செய்திருக்கார். அதுவே ரகசிய திரைசாரம் இருக்க அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் ரகசிய திரைசாராக்கியம் பரம்பிரம்மாசுமே இதுன்னு சொல்லி சாட்சாது பரபிரம்மஸ்வரூபம் தான் ரகசிய திரைசாரம். அந்த பரபிரம்மத்தை பத்தி சொல்ற போது அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம்னு கேனோபனிடத்துல சொல்றது. பரபிரம்மத்தினுடைய மகாத்மத்தை எவன் தெரிஞ்சிருந்தேன்னு சொல்றானோ அவன் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எவன் தெரியலன்னு சொல்றானோ அவன் தான் தெரிஞ்சிருந்தவன். அதுக்கு தாத்பரியம் என்னன்னா இவ்வளவுன்னு அதை பரிமிதமாக சொல்ல முடியாதுன்னு தாத்பரியம். அந்த மாதிரி அந்த ரகசிய திரைசாரன்ற கிரந்தத்தை இந்த சுவாமி விசேஷமாக அருள் செய்திருக்கார். அதே மாதிரி அநேக ஸ்தோத்திரங்கள் நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் அருள் செய்திருக்கார். அப்படிப்பட்ட ஆத்மகுண சம்பந்தராக இருக்கக்கூடிய ஆச்சாரியோத்தமருடைய பிரபாவத்தை பிரகாசப்படுத்துறவா இது பரிந்தம் யாரும் இல்லைன்னு சொன்ன 4 ஆண்டவன்களுடைய அனுகிரகத்தை பெற்ற மகான் ஸ்ரீகாரியமாக இருந்திருக்காருங்க. அது லோகத்துல இவ்வளவு தூரம் பிரகாசப்படுத்துறதுக்கு இந்த ஆண்டவன் தான் ஏழு பண்றாரு அடியான திருவள்ளம் அபிப்பிராயம். ஏன்னா ஏற்கனவே அநேக கிரந்தங்களை வெளியிட்டிருக்கார். இந்த 100வது வருஷத்தை இவ்வளவு விசேஷமாக பண்ணணும்னு சங்கல்பித்து இத்தனை பாகவத கோஷ்டி நடுவில் பண்றாருன்னு சொன்னா இந்த சுவாமிக்கு எவ்வளவு பிரதிபத்தம் அந்த சுவாமிகிட்ட இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த சுவாமியுடைய மகாத்மியத்தை வெளியிட்டிருக்கார். அடியானும் பல சமயங்கள் அனுபவிச்சிருக்கார். அந்த சுவாமியுடைய ஆத்ம குணங்கள்